இறைவனின் இனிய நாளிது, இனியவரி புனித பலியிது, இறைமகன் அழைக்கின்றார். இறையருள் அடைந்திட இன்பமாய் வாழ்ந்திட இறையவன் அழைக்கின்றார். இறைவனின் இனிய நாளிது, இனியவரி புனித பலியிது, இறைமகன் அழைக்கின்றார். இறையருள் அடைந்திட இன்பமாய் வாழ்ந்திட இறையவன் அழைக்கின்றார். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசீரை சுதந்தரிப்போம். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசீரை சுதந்தரிப்போம். வாழ்வின் பாதைகள் தேவா உந்தன் பலியிது, இறை காக்கும் அன்பின் உறவிது. இறைவாவும் வார்த்தைகள் இறை நடத்தும் வாழ்வின் பாதைகள் தேவா உந்தன் பலியிது, இறை காக்கும் அன்பின் உறவிது. பலியிலிருந்து சாட்சியாக நீயாய் மாற வருகின்றோம் வாசல் தேடி, வருகின்றோம் வாசல் தேடி. இறைவனின் இனிய நாளிது, இனியவரின் புனித பலியிது, இறைமகன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 8வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன் என்று ஆண்டவர் இயேசு கேள்வி எழுப்புகின்றார். ஆண்டவர் முதலிலே நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும், அடுத்தவருடைய குற்றங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற தவறான பண்புகளை கைவிட்டுவிட்டு ஒவ்வொருவரும் தனக்கே உரித்தான பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து பார்த்து நல்லதொரு வாழ்க்கை வாழ அழைக்கின்றார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களை குறை கூறுவதிலே, அடுத்தவர்களை விமர்சிப்பதிலே பல காரியங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். மாறாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மை சீர்திருத்திக் கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 27ஆம் அதிகாரம் 4-7 முடிய இறைவார்த்தைகள். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது.
குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள் பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. 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 உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தலைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ, நம் கடவுளின் கோவிலில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தரவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக
நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னும் சில நாட்களிலே இந்த வருடத்தினுடைய தவக்காலத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியிலே 3 தத்துவங்களை அல்லது வாழ்க்கையினுடைய அடித்தளங்களை
ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒன்று, சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். இரண்டாவது, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? மூன்றாவது, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இந்த மூன்று தத்துவங்களையும் அடிப்படை கருத்துக்களையும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது அவர் அங்கிருந்த வாழ்க்கை சூழலை முன்னிறுத்துகின்றார். அங்கிருந்த வாழ்க்கை சூழல் என்ன அப்படின்னா, அந்த சமூகத்திலே இருந்த தலைவர்கள் அல்லது குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற மறைநூல் அறிஞர்கள் தவறான பாதையை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு எது தங்களுக்கு சாதகமானதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டார்கள். எனவே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மதிப்பு மரியாதையை உயர்த்தி காட்டுவதற்கும் பார்வையற்ற மனிதர்களாக இருந்து கொண்டு அடுத்தவர்களையும் குழியில் விழச் செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த காலத்தினுடைய இயேசு வாழ்ந்த பொழுது இருந்த மற்ற போதகர்களுடைய அல்லது குருக்களுடைய நிலை. தவறான வழியை அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களே குருட்டு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை குழியில் விழக்கூடிய மாபெரும் பாதகச் செயலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது இருவரும் குழியில் விழுவர் அல்லவா என்று கூறுகின்றார். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. எனவே இயேசுவை விட எந்த சீடரும் மேலானவராக இருக்கப் போவதில்லை. அதே சமயத்தில் முதிர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெற்ற, நன்கு புரிந்து கொண்ட ஒவ்வொரு சீடரும் குருவை போல் இருப்பர், இயேசுவை போல் இருப்பர். அப்ப இன்றைக்கு நமக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற இலக்கு என்ன அப்படின்னா, இயேசுவை போல் நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. நாம் அத்தனை பேரும் அவருடைய சீடர்கள். மற்ற போதகர்களை பின்பற்றி குழியில் விழுவதற்கல்ல, இயேசு என்ற ஒற்றை போதகரை பின்பற்றி இயேசுவாக மாறுவதும் வாழ்வதும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? இது மனித வாழ்க்கையினுடைய இயல்பு. மனுஷ வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் செய்கின்ற தவறை பூதாகரமாக்கி தான் செய்கின்ற தவறை நியாயப்படுத்தி சமாதானத்தை கற்பிப்பதுதான் மனிதனுடைய இயல்பு. அதனால தான் சொல்லுவாங்க, அடுத்தவருடைய தவறுக்கு மனிதன் நீதிபதியாகவும், அதாவது தீர்ப்பு சொல்லுகின்ற நடுவராகவும், தன்னுடைய தவறு அல்லது தன்னுடைய குற்றத்திற்கு வாதாடுகின்ற வழக்கறிஞராகவும் இருப்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பு. அடுத்தவர்களுக்கு தீர்ப்பு அப்படின்னா எளிதும் சுலபமும். அதே சமயத்தில் தான் தவறு செய்து விட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருவதில்லை. இதில் என்ன உளவியல் பார்வை ஒளிந்திருக்கின்றது என்றால், எப்பொழுது அடுத்தவர்களை குறை கூற ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நான் நல்லவன் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொள்வதற்காக அந்த யுக்தியை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தவறு. அது இன்றைக்கு மனித வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான நேரங்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம், பெரும்பான்மையான நேரங்கள் எதிலே செலவழிக்கப்படுகின்றன அப்படின்னா, அடுத்தவர்களை விமர்சிப்பதிலும், குறை கூறுவதிலும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதிலும், சீரழிப்பதிலும் தான் நம்முடைய பெரும்பான்மையான நேரங்கள் செலவிடப்படுகின்றன. யோசிச்சு பார்ப்போம். என்ன செய்வோம்? 2 பேர் 3 பேர் கூடி பேசுகின்றோம் என்றால், தெரியுமா, யாரை தெரியுமா, என்ன தெரியுமாங்கிறதெல்லாம் யாரும் பேச போகிறதில்ல. நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பற்றி பேசவே போகிறதில்ல. ஆனால்
அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுனாங்க தெரியுமா, அவங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு பட்டியலை அடுத்தவர்களை பற்றி நாம் முன்வைப்போம். எதுக்கு? நம்மை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் சரியானவர்களாக காட்டிக்கொள்வதற்கு அடுத்தவர்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி நிறுத்துவோம். என்ன சம்பந்தம் தெரியல அதுக்கும் இதுக்கும். ஏன்னா அடுத்தவர்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி நிறுத்திவிட்டால் ஒட்டுமொத்த மனிதருடைய பார்வையும் எங்க திரும்பும்னா அவர்களை நோக்கி திரும்பும். இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் இவங்க செஞ்ச அல்லது நான் செய்த தவறை அவருடைய கண்களிலிருந்து மறைத்து விடுவது. இயேசு அவர்களை பார்த்து மிகவும் கோபப்படுகின்றார். அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, வெளிவேடக்காரரே அப்படிங்கிறாரு. இதுக்கு மீறி வேற எந்த வார்த்தை இல்லை. வெளிவேடக்காரரே, முதல்ல உன் கண்ணில் இருக்கிறத பாரு. உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை தூக்கி வீசு. அவ்வளோ பெரிய மரக்கட்டையை நீ வச்சிருக்கிற. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிறது வெறும் துரும்பு தான். அது ஒரு பெரிய வேறுபாட்டையோ வித்தியாசத்தையோ ஏற்படுத்தி விட போவதில்லை. அதைய போய் பூத கண்ணாடி போட்டு தொலாவி அவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்களுடைய தப்பு எப்படி, இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, இவங்களுடைய குற்றம் என்ன என்று சொல்லி விலாவாரியாக விரித்துரைக்கின்ற நாம் நம்மை உற்று நோக்க அச்சப்படுகின்றோம். அதுதான் உளவியல். இன்றைக்கு நான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எவராலும் இயலவில்லை. காரணம், நான் என்பதை திரும்பி பார்க்கின்ற பொழுது அச்சமும் பயமும் கூடிவிடுகின்றது. ஐயோ, நான் இப்படிப்பட்டவனா, இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டேனா, இப்படிப்பட்ட தீமையை செய்திருக்கின்றேனோ, உற்று பார்க்க அச்சப்படுகின்றோம். எனவே எளிதான வேலை என்ன? அடுத்தவர்களை உற்று பார்த்து நீதான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இயேசு அவர்களை சாடுகின்றார், வெளிவேடக்காரரே என்று சொல்லி. இறுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவது, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். எது உள்ளத்தின் உள் இருக்கின்றதோ அதுதான் வார்த்தையாக நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும். நடிக்கலாம். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருடங்களுக்கு, அல்லது கொஞ்சம் மனிதர்களுக்கு முன்பாக. மாறாக எல்லா மனிதர்களுக்கு முன்பும் எல்லா சமயங்களிலும் எப்பொழுதும் நடித்துக்கொண்டே வாழ்ந்து விட முடியாது. மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த யதார்த்தத்தை வெளிப்படுத்துவது மனிதனுடைய இயல்பு. இதை மூடி மறைப்பதற்கு முயற்சி எடுப்போம். ஆனால் சில காலம் பொறுத்து முடியாமல் போய்விடும். சில மனிதர்களிடமிருந்து நம்மை ஒளித்து கொள்ளலாம் அல்லது மறைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் அகப்படச் செய்வோம், அகப்படுவோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்திற்குள்ளாக நல்லது இருந்துச்சுன்னா வாய் தானாக வெளியே நல்லதை சொல்லும். உள்ளத்திற்குள் வறுமத்தையும் வைராக்கியத்தையும் துரோகத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நினைத்து கொண்டிருந்தால் வாயிலிருந்து வரது கூட அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் தூய்மை செய்வோம். தவக்காலத்தை நாம் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். முதல்ல நம்முடைய இலக்கு என்னன்னா இயேசுவாக வாழ்வது. இரண்டாவது, நம்முடைய தவறுகளை, தீமைகளை, குற்றங்களை ஏற்றுக்கொள்வது, அடுத்தவர்களை உற்று நோக்கி கொண்டிருப்பதில்லை. மூன்றாவது என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்வதன் வழியாக, நல்லதை சிந்திப்பதன் வழியாக, நல்லதை பேசக்கூடிய நன்மையான மனிதர்களாக நாம் மாற வேண்டும். ஏன்னா தீமை இருக்கும், இல்லைன்னு சொல்றதுக்குல்ல. அந்த தீமையை கொஞ்சம் கொஞ்சமாக களைந்து நம்முடைய எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் தூய்மையானதாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இன்றைக்கு சிந்திப்போம், செயல்படுவோம். நிச்சயம் நல்லதொரு வாழ்க்கை நமக்கு அமையும். அடுத்தவர்களை குறை கூறுவதில் அல்ல, மாறாக நம்மை ஏற்றுக்கொள்வதிலும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வதிலும் நம்முடைய இலக்கை, நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்திகளின் விழுமியங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர் என்ற வாக்களித்த எம் இறைவா, எங்கள் நம்பிக்கை இறையேசுவில் நிலை பெற்று எமது வாழ்வு ஏற்றம் பெறவும், அதனால் நாங்கள் உமது இறையரசின் சாட்சிகளாய் ஒளிர்ந்திடவும், அடுத்திருப்போருக்கு எம் மக்களையும் இறையரசில் இணைத்திட உழைக்கவும் தேவையான ஞானத்தையும் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எம் தந்தையே இறைவா, எம் பங்கிலுள்ள ஏழைகள், திக்கற்ற எளியோர்கள், வறியோர்கள், முதியோர்கள், அனாதைகள் ஆகிய அனைவருக்கும் இரக்கம் காட்டும். அவர்கள் நோய் நொடியின்றி வாழ அவர்களுக்கு நலம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா, குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் அறிந்து அதன்படி பிறருடன் உன்னத பண்புடன் நடந்திட தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் முன்னோருக்கு வழிகாட்டி நடத்திய தெய்வமே எம் இறைவா, கல்வியாண்டு இறுதி தேர்வை எழுதி வரும் எம் அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். படிப்பதற்கு நல்வழி காட்டி அவற்றை மறக்காமல் சரியான விடைகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று சமூகத்தில் உயர்நிலைக்கு வர தேவையான ஞானத்தையும் உம்மில் நம்பிக்கை பெறவும் உம் இறையருள் அவர்களுக்கு உதவிகரமாக அமையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். எம்முடைய பகுதியினுடைய அடிப்படை திட்டமான வலது வாய்க்கால் திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் விரைந்து அதனை நிறைவு செய்து கொடுப்பீராக.
குடிநீர் திட்டங்களை பூர்த்தி செய்து கொடுப்பீராக. இன்னும் ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுத்தருளும். ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வருவதாக, சமாதானம் நிலவுவதாக. இன்னும் எம்முடைய பகுதிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாய் நடைபெற்று எம்முடைய சமூகம் நல்ல விதத்தில் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, மாற்றிடுவீர் என்னை மாற்றிடுவே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, வாழ்வின் உணவாய் மாற்றிடுவே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலுடைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி.
ஆகவே வானக தூதர் திரளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உன்னதமான குரு இவரே. இவரைப் போல் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் அன்பர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு அனைத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உதவி கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டுமாக இன்னொரு புதிய திட்டம் ஒன்று உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்ன அப்படின்னம்னா, மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். எனவே மாதத்திலே ஏதாவது ஒரு நாள், நீங்கள் விருப்பப்படுகின்ற ஒரு நாள், அது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ உங்களுடைய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டால் அவற்றிலிருந்து பெறப்படுகின்ற நன்கொடைகள் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உதவியாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கப்படும். எனவே அன்பு உள்ளங்களை, இதை உற்று நோக்குகின்ற நீங்களும் அதே சமயத்தில் இன்னும் பல பேர் இருப்பார்கள், அவர்களிடம் தெரியப்படுத்தி, உதாரணமாக உங்களுடைய கருத்து 1ஆம் தேதி என்றால் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி என்று உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். அல்லது 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கொடுக்கின்றீர்கள் என்றால் அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் அதற்கான கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். ஒருவேளை ஒரு நாளுக்கு கருத்து கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது மாதத்திலே 2 நாட்கள் 3 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்கு அல்லது 10 நாட்களுக்கு கருத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் இந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக சிறப்பாக நினைவு கூறப்படும். எனவே மாதத்திற்கு ஒரு கருத்து என்றால் 100 ரூபாய், அல்லது 2 அல்லது 3 என்றால் அதற்கு ஏற்ப உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். எனவே இது தொடர்ச்சியாக இந்த ஒளிபரப்பு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே சமயத்தில் பக்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு இந்த திட்டமானது துவங்கப்படுகின்றது. எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவுங்கள். அதே போல இறையிறக்க நவநாள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி புதிய திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிந்து பாடும் வங்க கடலோரம் சொந்தமென்று வந்த தாயே, என் பந்தமென்று உன்னை தான் நம்பினேன். சிந்து பாடும் அந்த வெண்ணிலவு போலே நீதானே எனக்காக துணை இருந்தாய். நீலவானில் நீந்தும் அந்த வெண்ணிலவு போலே நீதானே எனக்காக துணை என் நன்றி நான் பாடினாலும் உன் நன்மைக்கு ஈடாகுமா? நாளெல்லாம் உன்னை புகழ்ந்தாலும் என் மனமுந்த நீடாகுமா? சிந்து பாடும் தங்க கடலோரம் சொந்தமென்று வந்த தாயே, என் பந்தமென்று உன்னை தான் நம்பினேன். சிந்து